ஒரு தனி ஊசலின் சிம்பிள் பண்டல் நீளம் L = 10 ± 0.1 சென்டிமீட்டர் மற்றும் அதன் 100 அலைவுகளுக்கான காலம் T = 100 ± 1 செகண்ட்ஸ் என அளவிடப்படுகிறது. G = 4π² L/t² என்ற சமன்பாட்டின்படி மேற்கொடுக்கும் G ஐ கணக்கிட உள்ள விழுக்காடு பிழை என்ன? NEET 2022 பேஸ் 2 இல் கேட்கப்பட்ட வினா. இதற்கான தீர்வு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட சமன்பாடு வந்து G = 4π² L/t². இதில் வந்து இந்த 4π² வந்து மாறலி, அதுக்கு பிழை இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு ΔG/G × 100 அப்படிங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு மேற்கொடுக்கத்தில் இருக்கக்கூடிய பிழை. LL/L × 100 வந்து 100 இதில் வந்து உங்களுக்கு நீளம் கடைசி நீளத்தில் இருக்கக்கூடிய பிழை. இங்கே T² இருக்கு பாருங்க. T² 2 × ΔT/100 வரும். நம்ம என்னதான் டினாமினேட்டர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம பிழைகள் வந்து இப்போ கூட்டுவோம், கழிக்கப்படாது. அந்த நிபந்தனைப்படி என்ன +2 × ΔT/T வரும். ΔL/L × 100 அப்படிங்கும் போது இது கொடுத்துருக்கிறது என்னன்னா உங்களுக்கு இதில் இது வந்து ΔL அப்படிங்கிறது வந்து என்ன 0.1, Lங்கிறது வந்து 10, 0.1 ΔL, Lங்கிறது 10 பதிட்டு இருக்கும், அது 100 அப்படிங்கிறது. அப்போ இதை அடித்தோன்னா உங்களுக்கு வந்து 10 வரும். 10 × 0.1 1%. இது நீளத்தில் இருக்கக்கூடிய பிழை. அடுத்தது அலைவு காலத்தில் கொடுக்கப்பட்ட ΔT/T × 100 இங்கே உங்களுக்கு என்னென்னா அந்த 100ங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து T-யோட மதிப்பு, இது வந்து LT-யோட மதிப்பு. T ± ΔT தான் நம்ம இருக்கோம். இங்கே 100 ± 1 கொடுத்துருக்காங்க. அப்போ ΔT வந்து 1 போயிட்டு இருக்கு, T வந்து 100 போயிட்டு இருக்கு. இந்த 100 வந்து அப்படியே இங்கே இருக்கு. 100 கட்டி விட்டு வரும் 1%. அப்போ இதெல்லாம் வந்து கிடைக்கப்பட்ட மதிப்புகளை வந்து என்னென்னா நம்ம அங்கே பொருத்திட்டு போகிறோம்னா உங்களுக்கு இந்த ΔG/G சமன்பாடு 1 வச்சுக்கலாம். இந்த சமன்பாட்டில் வெளியாகும் மதிப்புகளை பிரதான சொத்தில் பெரியிடவும் இருக்க முடியல. வந்து பெரியிட போகிறோம். ΔG/G × 100 தான் கண்டுபிடிக்க போகிறோம். = LL/L × 100 எவ்வளோ 1% கண்டுபிடிச்சோமோ அதை பதிட்டு இருக்கோம். அடுத்தது 2 இந்த 2 இப்படி இருக்குது. ΔT/T × 100 எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 1% கண்டுபிடிச்சோம், அந்த 1% பதிட்டு இருக்கோம். 1% +2 × 1% 2%, 1% +2 × 1% 2% வரும். இங்கே 1% வரும். பாகமத்தில் உங்களுக்கு வந்து 1% +2% இங்கே கூட்டும்பொழுது 3%. ஆப்ஷன் சி 3% என்பது தான் சரியான விடை.